ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் தந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவனுக்கு சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உருவாக்கப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையிலும் பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையுடைய துவக்கமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டு நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காகும்படி நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறதும் ஆராதிக்கிறதும் எத்தனை மேன்மை என்கிறதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கண்கூடாய் கண்டு அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா மேன்மையான இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையின் துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட விளங்கட்டும். எங்களுடைய சகல பிரயாசங்களின் மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை எதிர்பார்க்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசி உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணி நீர் எங்கள் மத்தியிலே அசைபாடுகிறதை பிரத்யட்சமாய் நாங்கள் உணர கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆராதனையுடைய துவக்கமாக யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் எழுதின ஒரு பாடல், துதி கீதம் நான் பாடுவேன் என் வாழ்விலே நேர் செய்திட்ட நன்மைகளை என் இதயத்தில் எண்ணி என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம், உணர்ந்தும் பாடப்போகின்றோம். துதி கீதம் நான் பாடுவே என் வாழ்விலே நீர் செய்திட்ட, என் வாழ்விலே நீர் செய்திட்ட நன்மைகளை என் இதயத்தில் எண்ணி துதி கீதம் நான் பாடுவே. பாவத்தின் சேற்றில் பயமின்றி உழன்றே, பாதகங்கள் பல பயமின்றி புரிந்தே. பாவத்தின் சேற்றினில் பயமின்றி உழன்றே, பாதகங்கள் பல பயனின்றி புரிந்தே. தூயத்தம் ரத்தம் சிந்தியை மீட்டு, தூயத்தம் ரத்தம் சிந்தியை மீட்டு தீயனம் என்னை உன்னுடன் சேர்த்தி துதி கீதம் நான் பாடுவே. காரிருள் வாழ்வில் சூழ்கின்ற வேளை காத்திடும் தீபம் நீரல்லவோ. காரிருள் வாழ்வில் சூழ்கின்ற வேளை காத்திடும் தீபமும் நீரல்லவோ. கண்மணி போல காத்திடும் தேவா, கண்மணி போல காத்திடும் தேவா, காலமெல்லாம் உம் புகழினை சொல்லி துதி கீதம் நான் பாடுவே.
வானிலும் பூவிலும் உம்மை போல என்னை நேசிக்க யார்தான் உண்டு? வானிலும் பூவிலும் உம்மை போல என்னை நேசிக்க யார்தான் உண்டு? தாயினும் மேலாய் தாங்கியே காக்கும், தாயினும் மேலாய் தாங்கியே காக்கும் தேவனை உந்தன் அன்பினை சொல்லி துதி கீதம் நான் பாடுவேன். என் வாழ்விலே நீர் செய்திட்ட, என் வாழ்விலே நீர் செய்திட்ட நன்மைகளை என் இதயத்தில் எண்ணி துதி கீதம் நான் பாடுவேன். என் வாழ்விலே நீர் செய்திட்ட, என் வாழ்விலே நீர் செய்திட்ட நன்மைகளை என் இதயத்தில் எண்ணி துதி கீதம் நான் பாடுவேன். கர்த்தரை துதிக்கிறதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் எத்தனை மேன்மை பிரியமானவர்களை! உண்மையாகவே ஆண்டவராகிய தேவன் நம்மை நேசித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மட்டுமல்லாமல் நாம் தற்போது கேட்ட அந்த பாடலுடைய கவியை போலவே வானத்திலும் பூமியிலும் அவரை போல நம்மை நேசிக்கிறவர்கள் வேறு யாருமே இல்லை. உண்மையாகவே தேவன் நம்மை நேசித்து நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்த அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரத்தை நாம் இணைந்து வாசிக்க போகின்றோம். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு கூட பேசி அறிவை உணர்த்தி கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கங்களை தருவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளையிலும் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற பாக்கியத்தையும் நன்மையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் இந்த வசனங்களின் மூலம் கர்த்தர் பேசி அறிவை உணர்த்தி கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம்படி மகிமையை நாங்கள் பார்க்க எங்கள் கண்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். சங்கீதங்களின் புத்தகம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஆராதிக்க போகின்றோம். ஆராதனை வேளை அது ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய வேளை. ஆயத்தத்தோடு கூட காத்திருந்து நாமும் இணைந்து ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆயத்தப்படுவோமா? ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனைக்கு ரெடியாக உட்கார்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். மகிமையும் மாட்சிமை நிறைந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிக்க போகின்றோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கடங்களை தட்டி உற்சாகமாக பாடப்போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமை நம் எல்லைகளிலே கடந்து வருகிறதை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். பாடலாம் வாங்க. கரங்களை தட்டி பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இன்னும் ஒரு முறை பாடலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென், ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முழங்கிடவே உயர்ந்தவரே சிறந்தவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென், 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 ஆமென். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவேன். ஆமென். ஆண்டவரை கைவிடாத தேவனே, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். ஆண்டவரை விட்டு விலகாதவரே, எஸ் மை லார்ட். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய், ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆமென். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதரை கிருபைக்காக ஜெபிக்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, இரக்கங்களை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, ஹல்லேலூயா. எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, ஆமென். நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாமே 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 தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நாமே நாமே தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. எத்தனை மகிமை வாய்ந்த கர்த்தர், மகிமையினாலும் கனத்தினாலும் சிறந்திருக்கக்கூடிய நம்முடைய தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே புயபலமாய் கொண்டிருக்கக்கூடிய நாம் எத்தனை பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கர்த்தராகிய தேவனை தம்முடைய சொந்த தேவனாய் கொண்டிருக்கக்கூடிய ஜனமும் ஜாதியும் பாக்கியப்படுத்த சொன்னாரே. இத்தனை பெரிய ரட்சிப்பை தரக்கூடிய தேவன் நம் தேவனாய் இருக்கிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். எத்தனை மகிமைகளை காணும்படி கர்த்தரின் இரக்கமான வல்லமைகளை தந்தீரே. வல்லமையான இரக்கங்களுக்காய் நன்றி, ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் மேல் உம்முடைய கிருபை விளங்கட்டும். எங்கள் ஆராதனைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டேன். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெப வேளைக்குள்ளாக கடந்து வருகின்றோம். கர்த்தர் உண்மையாகவே மகிமையான காரியங்களை விளங்க பண்ணி ஜெபத்தின் மூலம் உலகத்தை கர்த்தர் வேறு பரிமாணத்தில் உருவாக்குகிறதை கண்கூடாய் பார்க்க போகிறோம். ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை உருவாக்குவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெப வேளையிலே கடந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய தேவனை நோக்கி நம்முடைய தேசத்திற்காக திறப்பிலே நின்று உருக்கமாக உண்மையான மனதோடு கூட கண்ணீரோடு கூட கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம முழங்கார்படியிட கடவோம். முழங்கார்படியிட கடக்கூடியவர்கள் முழங்கார்படியிடுங்கள். மற்ற யாவரும் நீங்கள் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு கூட சொல்லப்படக்கூடிய காரியத்தை உணர்ந்து கருத்தாக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் நம்ம கண்களை மூடி உண்மையான உள்ளத்தோடு கூட பாரத்தோடு கூட கர்த்தராகிய தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? முதலாவது காரியமாக நம்முடைய தேசத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய கோபாக்கினை அதிகமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோமே. பிசாசனுடைய அநேக விதமான அருவருப்பினுடைய தன்மைகள் நம்முடைய தேசத்தில் அதிகமாய் கடந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்நியமான காரியங்கள், அநேக காரியங்கள் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறது. அநேக விதமான வாலிபர்களை, அநேக விதமான ஜனங்களை பிசாசு வஞ்சித்து அவனுக்கு விருப்பமான அநேக விதமான கிரியைகளை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட அந்நிய நுகங்கள் எல்லாம் மாற்றப்படும்படியாக பிசாசுக்கு பிரியமாய் நடைபெறக்கூடிய எல்லா விதமான அருவருப்பினுடைய தன்மைகளும் நம்முடைய தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாக சாத்தானுக்கு விருப்பமான எந்த காரியங்களும் நம்முடைய தேசத்திலே நடைபெறாதபடிக்கு சாத்தானுக்கு பிரியமான காரியங்களை ஜனங்களை செய்ய வைத்து கர்த்தருடைய கோபாக்கினையை ஜனங்களை நோக்கி திருப்பும்படியான ஒரு அநேக விதமான ஒரு தந்திரமான காரியங்களை பிசாசு இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய எந்த தந்திரமான சூழ்நிலைகளும் பழிக்காதபடிக்கு தேசத்தினுடைய ஜனங்கள் அவனுடைய கண்ணிலே விழுந்து விடாதபடிக்கு சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரமான திட்டங்களும் ஆலோசனைகளும் உடைத்து நிர்மூலமாக்கப்படும்படியாக தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா அருவருப்பினுடைய தன்மைகளும் தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாக ஆண்டவராகிய தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே சத்துருக்கு பிரியமான காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சாயின்படி உருவாக்கப்பட்ட எங்களை அப்பா உம்முடைய கோபத்தின் பாத்திரமாய் நிறுத்துகிற எல்லா சத்துருவின் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டு எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவனுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. இயேசப்பா, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வைத்து ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கோபாக்கினைக்கு இலக்காய் வைக்கிற எல்லா பாவமான காரியங்களும் எங்கள் தேசத்தை விட்டு முற்றுமாய் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தத்தை ஜனங்கள் விரும்பாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்த குலைச்சலாக்குகிற காரியங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு முற்றுமாய் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாதே ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா. அவனுக்கு பிரியமான ஒவ்வொரு காரியங்களையும் ஜனங்களை செய்ய வைக்கிற கிரியைகள் எங்கள் தேசத்தை விட்டு முற்றுமா எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இறங்கும் இறங்கும் ஆண்டவரே. நீர் என்னென்ன காரியங்களை அருவருக்கிறீரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஜனங்களாய் எங்களை செய்ய வைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், ஈன வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இறங்கும் இறங்கும் ஆண்டவரே அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவை நாங்கள் பிரியப்படுத்துகிற ஜனமாய் அல்ல ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தரை அப்பா மாத்திரம் நாங்கள் பிரியப்படுத்த எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. அவனுடைய எல்லா வஞ்சக வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் அப்பா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்கள் ஜனங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா அசுசியான கிரியைகளும் அப்பா எங்கள் சிந்தைகளை விட்டும் எங்களுடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களை விட்டும் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜனங்களை விட்டு கர்த்தர்
கர்த்தர் எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்து உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஜனமா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்முடைய தேசத்தை துன்புறுத்தக்கூடிய, அகில உலகத்தையும் துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா நோயினுடைய வீரியத்திற்கு எதிராக ஆண்டவராகிய தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய இந்திய தேசம் உலக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசங்களிலே 3வது இடத்திலே இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோமே. மற்ற மக்கள் தொகை குறைந்த தேசத்திலேயே இதனுடைய இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மக்கள் தொகை நெருக்கமான நம்முடைய தேசத்திலே இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோமே. விஞ்ஞானிகளாலும் ஆள்கிறவர்களாலும் இதை தடுத்து நிறுத்துவது எந்த அளவுக்கும் கூடாத ஒரு காரியம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. நம்மை படைத்த படைப்பின் நாயகனாகிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்ச போகிறோம். கர்த்தர் இரக்கம் செய்தால் மாத்திரமே இந்த நோயினுடைய கிருமிகள் எல்லாவற்றுக்கும் நாமும் நம்முடைய தேசமும் தப்பு பிழைத்திருக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறோமே. கண்ணீரோடு கூட ஆண்டவராகிய தேவனை நோக்கி, அப்பா, எங்களுடைய தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நோயினுடைய தாக்கங்களும் மாறி இயல்பு வாழ்க்கை சீக்கிரத்திலேயே மாறட்டும் என்று கர்த்தருடைய இரக்கங்களுக்காக கண்ணீரோடு கூட கர்த்தரை நோக்கி நம்ம கெஞ்சலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இப்போதும் அப்பா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எங்கள் இருதயங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. மன இரக்கமும் ஆண்டவரே மனதுருக்கமும் உள்ள தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே கிருபையாக இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிகுந்த ஜனத்திரள் ஆண்டவரே, மிகுந்த ஆண்ட ஜனக்கூட்டம் மிகுந்த ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே இந்த கொரோனா ஆண்டவரே வியாதி ஆண்டவரே மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறதே தகப்பனே. ஒருவராலும் ரட்சிக்க முடியாத ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து ஆண்டவரே பரத்தை நோக்கி ஏசப்பா எங்கள் கரங்களை இருதயங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா, தயவு செய்து ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் ஆண்டவரே ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த நோயினுடைய ஆண்டவரே வீரியம் ஆண்டவரே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறதே ராஜா. ஆண்டவரே குஜராத், மகாராஷ்டிரா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மிகவும் வேகமாக பரவுகிறதே தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம், இந்த மாநிலங்கள் எல்லாம் ஏசப்பா ஆண்டவரே இரக்கம் ஆண்டவரே வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாநிலங்கள்ல ஆண்டவரே வேகமாக பரவாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தங்கள் ஜீவனையும் பாராம ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உழைக்கிற அரசு அதிகாரிகள் ஆண்டவரே காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவரே வீதியிலே சென்று ஆண்டவரே வேலை செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அரசு அதிகாரிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. செவிலியர்களை, மருத்துவர்களை ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே தன்னுடைய வேலைகளுக்காக வெளியே செல்கிற ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் பாதுகாப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக அளவிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் தேசம் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியில ஆண்டவரே மரணத்தை உச்சத்திலே தொட்டுவிடாதபடிக்கு ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மிடத்திலே மாத்திரமே ஏசப்பா ரட்சிப்பு இருக்கிறது ராஜா. உம்மிடத்திலே மாத்திரமே ஏசப்பா எல்லா வல்லமை ஆற்றலும் இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களின் பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. தயவு செய்து தகப்பனே ஆண்டவரே இந்த கொடூர ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே தொற்றிலிருந்து இந்த பெரும் தொற்றிலிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. சபைகள் எல்லாம் சீக்கிரமாக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெப ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாக ஊழியங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. ஏற்ற வாசல்களை எங்கள் தேசத்தில் திறந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் மீது மிகுந்த கிருபையும் அன்பும் இரக்கமும் கொண்ட பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேசத்திலே காணப்படக்கூடிய சாத்தானுடைய அருவருப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவரே, தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா நிந்தனைகளும் மாற்றப்பட்டு, இப்படிப்பட்ட எல்லா விதமான கொரோனா நோயினுடைய கிரிகள் எல்லாம் மாற்றப்பட்டு தேசத்திலே நல்ல இயல்பு வாழ்க்கையை தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தினுடைய விண்ணப்பத்தின்படியே மேலான ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரப்பி எங்களுடைய தேசத்திற்கும் எங்களுக்கும் நீர் போதுமானவராய் இருந்து எங்களை வழிநடத்திய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் நாம் கடந்து வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகின்றோம். வழக்கம் போல நான் உங்களுக்கு சொன்னதை போல ஒரு பவுலில் அந்த காணிக்கையை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த காணிக்கையாகிய அந்த பொருளை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது ஏழை எளிய ஊழியர்களுக்கோ உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அறிமுகமாக்கப்பட்ட நல்ல ஊழியர்களுக்கு நீங்கள் சென்று கொடுத்து அவர்களை தாங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நீங்கள் பவுல் எடுக்கும் போதே அந்த நேரத்திலே வரக்கூடிய நேரத்திலே காணிக்கை எடுத்துட்டு வந்துடுங்க. இப்பொழுது காணிக்கைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி காணிக்கைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமையை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். இந்த காணிக்கைக்கு உரிய பாடலாக யாவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே என்ற ஒரு பாடல் தெரிந்தால் என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை படைத்து இந்த பாடலை நாம் இணைந்து பாடப் போகின்றோம். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்து பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை தந்து எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் தேவ பாதத்திலே அர்ப்பணம் செய்கின்றோம். இவைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுடைய சுகந்தத்தை கர்த்தர் நுகர்ந்து எங்களோடும் எங்களுடைய சந்ததியோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உம்முடைய வல்லமைகளை எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய தேவன் தடையில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன், ஆமீன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஆயத்தப்பட போகின்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய தியானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமும் கூட. இப்பொழுதும் நாம் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறும்படி ஆயத்தத்தோடும் கூட காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவார் என்பதில் ஐயப்பாடு ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன்.
கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் அநேக மகிமையான காரியங்களை தேவனுடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஒரு முறை நாம் வாசிக்கப் போகின்றோம். அது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய மகிமையான ஒரு வாக்குத்தத்தமாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பேசக்கூடிய இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். வாதைகள் நம்முடைய கூடாரத்தின் எல்லைகளை ஒரு நாளும் தொடுகிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்க துவங்கின பொழுது பாளையம் எங்கிலும் வரக்கூடிய எல்லா விதமான மக்களுடைய வாழ்க்கையிலும் பயங்கரங்கள் வந்த பொழுதிலும் இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய பாளையத்திலே மட்டும் எந்த பயங்கரங்களும் அணுகாதபடி பாதுகாத்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தைக்குரிய காரியங்களை பேசுகின்றார். நம்முடைய எல்லைகளிலும் வாதைகள் அணுகுகிறதில்லை. ஆனால் உலக அரங்கை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை பெரிய பெரிய ஜனங்களுடைய சாவுக்குரிய காரியங்களை, மரணத்துக்குரிய காரியங்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பாருங்கள். மட்டுமல்லாமல் தேச அரங்கிலே வந்திருக்கக்கூடிய பயங்கரமான கொடிய பிரச்சனை, பயங்கரமான நிலச்சரிவுகள், பயங்கரமான சூழ்நிலைகளிலே ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் எல்லாம் தத்தளிக்கக்கூடிய நிலைகளிலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இனி அடுத்தது என்னமாய் முடிய போகிறது என்கின்ற ஒரு அச்ச உணர்வு 2020வது வருஷம் முழுமையும் இதே விதமான வேதனையோடு கூட நாம் கழிக்க துவங்கி விட்டோமே. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எந்த விதமான மாற்றத்துக்குரிய காரியமும் வந்தபாடு இல்லையே. எத்தனையோ ஜபங்களை நாம் செய்தோமே, எத்தனையோ விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போனோமே. என்றாலும் கூட இந்த சூழ்நிலைகள் இன்னும் மாற்றப்படாமல் தீமையின் மேல் தீமை, அழிவின் மேல் அழிவு, மகா பெரிய உபத்திரவங்களின் மேல் உபத்திரவம் என்று சொல்லி பயங்கரமான அடிகளுக்குரிய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறதை போல வாதைகள் நம்முடைய கூடாரத்தை ஒருபோதும் தொடுகிறது இல்லை. இந்த வாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தையை நம்ம வந்து வாசிச்சிருக்கிறோம். பழுதான பலிகளை நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய கோபாக்கினை தேசத்தின் மேலே ஊற்றப்படுகிறது. பழுதற்ற பலிகளைத்தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷமாய் எதிர்பார்க்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். எதை நாம் பலியாக கொடுக்க வேண்டும்? வேத புத்தகத்தில் வாசித்து பார்த்தோம். போன முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான பலியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று. இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய சரீரத்தை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பழுது இல்லாத ஒரு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனத்தை வாசிக்க கேளுங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய நல்ல ஒரு பலியை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவர் என்ன சொல்லுகின்றார்? ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பதாக தன் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டுமா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்கிற ஒரு பதத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச துவங்குகின்றார். ஒரு மனுஷனுடைய சரீரம் ஆண்டவருக்கு முன்பதாக பழுது இல்லாத பலியாக, இந்த சரீரத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் சரீரத்தை உருவாக்கும் பொழுது மண்ணினாலே அவைகளை உருவாக்கினார். மண்ணுக்குரிய எல்லா சாயலும் நம்முடைய சரீரத்திற்குள் இருக்கிறது. மண்ணுக்குரிய பெருமை, மண்ணுக்குரிய புகழ்ச்சி, மண்ணுக்குரிய ஆடம்பரங்கள், மண்ணுக்குரிய தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் என்று பல தரப்பட்ட காரியங்கள் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக மெய்யாக இயங்கி கொண்டு வருகிறது. இதோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக நாம் நம்முடைய சரீரத்தை கொண்டு போய் பலியாக கொடுக்கிறது உண்டானால் அந்த பலியை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. அப்போ இந்த சரீரம் எப்படி மாற்றப்பட வேண்டும்? என்ன உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போனால் இந்த சரீரமாகிய பலியை கர்த்தர் மெய்யாகவே சுகந்த வாசனையாக நுகரப் போகிறார்? இதைத்தான் நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். நம்முடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான தன்மைகளை பற்றி, சில விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் குறிப்பாக ரொம்ப ஆழமாக ஒரு காரியத்தை நான் உங்க கூட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் கேட்கும் பொழுது சாதாரணமான முறையிலே நீங்கள் இந்த தியானத்தை கேட்காம சற்று நீங்கள் ஜெபத்தோடு கூட கேட்கிறது உண்டானால் இந்த தியானம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் காணப்படும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, ஆழம் வாய்ந்த ஒரு காரியம். நம்முடைய சரீரத்தில் என்ன குறைவு காணப்படுகிறது என்று பாருங்கள். இந்த குறைவோடு
கூட கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தால் அதை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன குறைவை பற்றி வேதம் சொல்கிறது? 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே காணப்படும் மிக பிரதானமான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறைவை பற்றி அங்கே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறதை பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவினுடைய மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள காரியங்களை நான் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா விதமான காரியங்களை நான் என்னுடைய சரீரத்திலே விளங்க பண்ணும்படியாக அவருடைய மரணத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சுமந்து திரிகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சரீரத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? கர்த்தர் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நம்ம நினைக்கிறது மாதிரி இந்த உலக அரங்கிலே நாம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவோ, நிறைய பொருளை தேட வேண்டும் என்பதற்காகவோ, நிறைய ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்பதற்காகவோ இல்லை. இந்த சரீரத்தினுடைய பிரதானமான வேலை என்ன? இயேசுவை இந்த சரீரம் பிரதிபலித்து காண்பிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சீஷர்கள் இயேசுவோடு கூட நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டவரே, பிதாவை பற்றி அடிக்கடியாய் நீர் பேசிக்கொண்டு வருகின்றீர். பிதா அப்படிப்பட்டவர், வல்லமையிலே நிறைந்தவர், பெரிய காரியங்களை சாதிக்கிறவர், அவருடைய வல்லமை அவருடைய மகிமைக்கு முன்பதாக ஒருவனாலும் நிற்க முடியாது என்கிறதை பற்றி பிதாவாகிய தேவனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறீரே. இந்த பிதாவாகிய தேவனை ஒரு முறை நீங்கள் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சீஷர்களில் ஒருவன் இயேசுவை பார்த்து கேட்டான். அப்பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தை சொன்னார், இன்னுமா நீ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை? என்னை கண்டவன் என் பிதாவாகிய தேவனை காண்கிறான், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இன்னுமா இதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே உணரவில்லை என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் எது பிரதானம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு தன் பிதாவை வெளிப்படுத்தினதை போல ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை தன்னுடைய சரீரத்திலே வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் அந்த அப்போஸ்தலன் என்ன சொல்லுகின்றான், அந்த இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் என்கிறது பாடுகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம். இந்த பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற காரணம், என் சரீரத்திலே இயேசுவை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் என்னை மக்களுக்கு முன்பதாக காண்பிக்கக்கூடியவனாய் அல்ல, என்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாய் அல்ல, என் இயேசுவை நான் மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி அந்த இயேசுடைய சாயலை காண்பிக்க வேண்டியது அவசியம். இதுதான் என் சரீரத்தின் மேலே கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்கிறதை ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் புரிய ஆரம்பிச்சதுனாலதான் அவருடைய மரணத்தினுடைய சாயலை சுமந்து திரிய ஆரம்பிச்சாங்க. காரணம், நான் சிலுவைக்கு பின்பதாக என்னை ஒழித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், சிலுவையிலே நான் அறையப்பட வேண்டும். என்னை அல்ல, என் தேவனாகிய கர்த்தரையே ஜனங்கள் மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான காரியங்களையும் என்னை பற்றி, என்னுடைய நோக்கங்களை பற்றி, என்னுடைய விஷயங்களை பற்றி ஜனங்களுக்கு முன்பதாக நான் அறிவிக்க கூடாது. என் இயேசுவை வெளிப்படுத்தவே இந்த சரீரத்தை ஆண்டவராகிய தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலன் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப நடைமுறை ஊழியங்களை பாருங்க. நடைமுறை ஊழியங்கள்ல இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியங்கள் எத்தனை, தங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியங்கள் எத்தனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊழியங்கள்ல இப்ப அவங்க என்ன எதை பற்றி பேசுறாங்க? தங்களுடைய தேவை, தங்களுடைய குறைவு, தங்களுடைய காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும், தங்களுடைய சபை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது அவசியம், தங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும் ஆசீர்வாதங்கள் வர வேண்டியது அவசியம், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு கார் வாங்கணும், எனக்கு அந்த ஒரு காரியம் வாங்க, இப்படி தங்களுடைய எல்லா காரியங்களையும் பேசுகிறார்களே தவிர இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவன் எங்கே இருக்கிறான்? இந்த இப்படிப்பட்ட இயேசுவை வெளிப்படுத்தாது இருக்கக்கூடிய எந்த சரீரத்தையும் கர்த்தராகிய தேவன் பலியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவன் பலியாக கொடுக்கணும்னா அவன் இயேசுவினுடைய சாயலை தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதை நாடி நீ ஓட துவங்குகின்றாய்? எது உன்னுடைய வாழ்க்கையிலே பிரதான பங்கு வகிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான காரியங்களும் இயேசுவை மட்டும் வெளிப்படுத்துகிறதாகவே காணப்பட வேண்டும். தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய பிரசங்கத்தை, தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய காரியங்களை எத்தனை இப்ப யூடியூப் அந்த சேனல்ல வரக்கூடிய நிறைய ஊழியர்களை நீங்க பாக்குறீங்க. அவர்கள் எல்லா விதமான காரியங்களும் எதை வெளியே சொல்லுகிறார்கள், எதை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் தங்களை, தங்கள் ஊழியத்தை, தங்கள் தேவைகளை. இல்லை, இது கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்துக்குரிய காரியத்திற்கு புறம்பாக்கப்பட்டது. தன்னை வெளிப்படுத்த எவனுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவை சுமந்து திரியக்கூடிய நீயும் நானும் வெளிப்படுத்த வேண்டியது யார்? உன் இயேசுவை ஜனங்கள் அறிய வேண்டும் உன் மூலமாய்.
உன் இயேசுவை ஜனங்கள் பார்க்க வேண்டும் உன் வழியாய். உன் இயேசுவை ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை ஜனங்கள் காண வேண்டும் உன் மூலமாய். நீயோ உன்னை கர்த்தராகிய தேவனுக்கு பின்பதாக ஒளித்துக் கொள்ளணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்படி தன்னை மெய்யாகவே வெளிப்படுத்தாமல் இயேசுவை வெளிப்படுத்தும் சரீரத்தினுடைய பலியைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இயேசுவை வெளிப்படுத்தாது இருக்கக்கூடியதற்கு முக்கியமான ஒரு தன்மை, இந்த சரீரத்திற்கு சில பலவீனம் இருக்கிறது. என்ன பலவீனம் இருக்கிறது கொஞ்சம் நீங்க ஆழமா பாருங்க. அதுல முதலாவது காரியமாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு பலவீனம் தான். என்ன பலவீனம் என்று பாருங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 46வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்துல ஒரு விஷயமா முக்கியமான காரியம், நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தை பெற்று அவர் பேசுகிறார். வாசிக்க கேளுங்கள். யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு, அவன் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்திலே வெளிச்சமாக வந்தேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒருவன் என்னிடத்திலே வருகிறது உண்டானால் அவன் இருளிலே இருக்கிறது இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய முக்கியமான இருளுக்குரிய காரியம் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மனுஷனுக்குள் காணப்படக்கூடிய மனுஷனை பற்றியதான பயம். நமக்கு என்ன காரியம் நடந்துரும், மனிதர்கள் எங்க நமக்கு பிரச்சனையை உருவாக்குவாங்க, எங்க நமக்கு கஷ்டத்தை உருவாக்கிடுவாங்க, எங்க நமக்கு அநேக விதமான உபத்திரவமான காரியங்களை தந்துருவாங்க. இந்த மாதிரி மனிதர்களை பற்றியதான பயம்தான் மக்களுக்கு முன்பதாக பிரசங்கத்திலே அநேக மேற்பூச்சான சாந்துகளை பூசக்கூடியதாக காண்பிக்கப்படுகிறது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சபை, அந்த சபையினுடைய பேரை பற்றி நான் சொல்ல ஆசைப்படலை. சபையில் கூட்டம் பயங்கரமாய் மிகுதியாய் வரக்கூடிய ஒரு திருச்சபையும் கூட. இந்த சபை போதகர் இவ்விதமாய் பிரசங்கம் பண்ணுவார். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கமான விஷயம், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எதை செய்தாலும் நீங்கள் ஜெபத்தோடு கூட செய்யுங்கள் என்று அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுவார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் டவுட் கேட்டாங்க. எதை செஞ்சாலும் அப்புறம் நம்ம ஜெபத்தோடு செய்யணும்னு சொல்கிறீங்களே, எதை செஞ்சால் எப்படி அப்படின்னு கேட்ட பொழுது, ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வயிற்றுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறது உண்டானால், நீங்கள் அந்த காலத்தில் வயிற்றுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது உண்டானால் சுருட்டு பயன்படுத்துவாங்க. சுருட்டுங்கிறது அதாவது இந்த சிகரெட்டை காட்டில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் காட்டமானது. அந்த சுருட்டை பயன்படுத்தக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சாதாரணமாய் பயன்படுத்தினால் அது பாவமாய் போய்விடும். நீங்கள் அதன் மேலே உங்களுடைய கையை வைங்க. கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதில் இருக்கக்கூடிய புகையெல்லாம் அபிஷேகமாக உள்ளே போகணும், ஜெபம் பண்ணி அதன் பின்பதாக பயன்படுத்துங்கள். சபையில் கூட்டத்தினுடைய பெருக்கம், அதே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம ஐக்கியத்துக்குள்ளே வந்தாங்க. இங்கே பார்த்தா எப்போ பார்த்தா தான் திட்டு, என்னையா பிரசங்கம் பண்ணிங்க. ஒரு தடவை நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அந்த சபையில் பாருங்கள். நீங்கள் தண்ணி அடித்தா கூட, நீங்கள் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணால் கூட, இந்த மாதிரி நீங்கள் கொள்ளை அடித்தா கூட, ஆண்டவராக தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் இந்த கொள்ளையை, பெரும் கொள்ளையை என்னுடைய கரண்டிலே தருகிறது உண்டானால் 10ல் 1 பங்கை நான் உமக்கு தருகிறேன் சொல்லி நீ பொருத்தனை பண்ணி நீ இந்த ஒரு காரியத்தை செய். கூட்டம் கூட்டம் கூட்டம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன? மனுஷனுக்கு மேற்பூச்சான அந்த பூச்சை பூசுகிறதற்கு ஆண்டவராக தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கல. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் பாவத்தை பாவம் என்றும், எப்படி போட்டிருக்கு, நீதியை நீதி என்றும், நியாய தீர்ப்பை நியாய தீர்ப்பு என்றும் சும்மா சொல்ல மாட்டாரா, கண்டித்து உணர்த்துவாரா. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா தட்டி ஆண்டவராக தேவன் தட்டி பேசிடுவாரு. நீ செய்கிறது தவறுன்னு சொல்லிடுவார், நீ செய்கிறது குற்றம்னு சொல்லுவார். ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. முகத்துக்கு முகமாய் கர்த்தர் பேசி விடுவார். ஆண்டவராக தேவனை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே, உம்மை கொலை செய்யும்படிக்காக நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்கள் பேசுறாங்க. ஆண்டவராகிய தேவன் உடனே சொல்லுகின்றார், நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த நரிக்கு போய் சொல்லுங்க, இந்த இஸ்ரவேலின் நாடுகளிலே எங்கிலும் ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த மனுஷனுடைய இரத்தமும் தற்போது சிந்தப்பட போகிறதில்லை. நீங்க போய் அந்த நரிட்ட போய் சொல்லுங்க. எவனுக்கு கர்த்தராகிய தேவன் பயந்தார்? முகதாட்சண்யம் நல்லதல்ல பிரியமானவனே. அந்த பாரபட்சமான வார்த்தை பிரியமானதல்ல. கர்த்தர் சொல்லுகின்றார், பாவத்தை பாவம் என்று சொல்லக்கூடிய தன்மை. இன்றைக்கு ஏன் ஜனங்கள் பாவத்தை பாவம் என்று பேச மறுக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம், மனுஷ பயம். எங்க இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆஃபரிங் போயிடும், நமக்கு வரக்கூடிய காணிக்க போயிடும், நமக்கு வரக்கூடிய கூட்டம் குறைஞ்சிரும். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ கூட்டம் கூடக்கூடிய அல்லது கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தரை வெளிப்படுத்தும் மனுஷன் நீ. கூட்டத்தை கூட்டுகிறதுக்காக கர்த்தராக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளல. பெரிய சபையை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. சபையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருகிறது முக்கியம் அல்ல, கர்த்தர் அங்க வரணையா.
கர்த்தர் தான் அங்க வரணும். மனுஷன் வந்தாலும் வராம போனாலும் கர்த்தராகிய தேவன் வராத திருச்சபை அது தேவனாகிய கர்த்தரால் அருவருப்புக்கு உட்படுத்தப்பட்ட சபை. அது முதல் காரியம் புரிந்து கொள்ளுங்கள். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷ பயம் நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய அருவருப்பை உருவாக்குகிறது. இந்த மனுஷ பயத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 22வது வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது பாருங்கள். யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் இந்த மனுஷ பயத்தை பற்றி நல்ல ஒரு விளக்கமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். வாசிக்க கேளுங்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு அவர்கள் பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அவர்கள் கட்டுப்பாடு செய்திருந்தார்கள், பயந்துட்டாங்க. இந்த குருடனை ஆண்டவராகிய தேவன் சுகப்படுத்தின காரியத்தை வெளியே சொல்ல பயந்தாங்க அப்பாவும் அம்மாவும். காரணம், இயேசுவை கிறிஸ்து என்று எவனாகிலும் சொல்லிட்டானா சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. உனக்கு எந்த விதமான கல்லறைக்குரிய காரியத்தை தரமாட்டோம். உன்னுடைய வீட்டில் எந்த விதமான நல்ல பொருள காரியங்கள் நடந்தாலும் அந்த காரியத்திற்கு நாங்கள் எங்கள் திருச்சபையிலிருந்து வரமாட்டோம். நாங்கள் இந்த சபையை விட்டு உங்களை நாங்கள் புறம்பே தள்ளி விடுவோம். இந்த காரியத்து நிமித்தம் ஜனங்கள் பயமடைந்தாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி வெளியே சொல்ல பயந்தாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், மனுஷ பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பயம் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பு. இது சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியது. எங்கெங்க நீங்கள் வாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தில் யாராச்சும் செத்து போனால் எந்த சபையில் நாங்கள் கொண்டு போய் அடக்க ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியும்? சபைக்கு நாங்கள் மெய்யாகவே அடங்கியிருந்தால் தானே அந்த சபையில் எங்களுக்குரிய காரியங்களை செய்வார்கள். ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், வாழுகிறதற்குரிய வழியை சொல்லும்படிக்காக வந்த கர்த்தர். சாகிறதை பற்றி நீ ஏன் பேசுற? நீ செத்த பிறகு உன்னுடைய சரீரம் எங்க கொண்டு வைக்கப்பட்டா உனக்கு என்ன வந்துச்சு? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற சமுத்திரத்தில் தூக்கி எறிஞ்சா கூட பிரச்சனை இல்லையே. எந்த விதமான காரியம் நடந்தாலும் நமக்கு எந்த விதமான தீங்கும் நிச்சயமாக உருவாக்கப்படுகிறது இல்லையே. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை முதல் காரியம் புறம்பே தள்ளு. இது சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடியது. ஆண்டவராக இயேசு ஆண்டவராக பிதாவாகிய தேவனுக்கு பயந்தாரே தவிர அவர் சொல்லுகின்றார், இந்த சரீரத்தை மட்டும் அழிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒருங்கே நரகத்திலே தள்ளக்கூடியவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். அப்படிதான் கர்த்தர் பேசியிருக்கிறார். மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை புறம்பாக்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே கண்ணிகளை உருவாக்கும். அது தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களுடைய வாழ்க்கையிலே தந்துடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், இதோடு கூட நீ செலுத்தக்கூடிய உன் சரீரமாகிய பலியை நான் புறக்கணிக்கிறேன். இது வேண்டாம். இது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் மனுஷ பயம் என்கிற தீட்டு அருவருப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, யாருக்கு நீ பயப்படுகின்றாய்? யாருக்கு நீ அஞ்சி நடுங்குகின்றாய்? சில பேர் மறைவாக நின்று கிறிஸ்துவாகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்கள். எங்க பிரச்சனை வந்துடும், எங்க கஷ்டம் வந்துடும், ஒருவேளை சத்தமா நான் ஆராதிக்கிறது உண்டானால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு பிரச்சனையை தந்துருவாங்க. என் குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை வந்துடும், என் கூட இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு அநேக விதமான உபத்திரவங்களை தந்துருவாங்க, என்னுடைய கணவன் எனக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார். பயப்படாத. கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான காரியங்களையும் பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய வேதம் சொல்கிறது, இந்த மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை முதல் காரியம் புறம்பே தூக்கி எறியும், புறம்பே தள்ளு. இது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த சரீரம் ஆண்டவராகிய தேவனால் திரும்பி கூட பார்க்கப்படுகிறது இல்லை. இரண்டாவது காரியம், இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். கொஞ்சம் நீங்க ஆழமா கவனிங்க. இரண்டாவது காரியத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 12:27 என்ன நமக்கு சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். அந்த வசனத்துல நல்ல ஒரு தெளிவான ஒரு காரியம் நமக்கு மெய்யாகவே அறிவிக்கப்படுகிறது. வாசிக்க கேளுங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனியே அவயவங்களாகவும் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நாம் தான் கிறிஸ்துவனுடைய சரீரம், நாம் தான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனித்தனி அவயவங்களாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கியமான ஒரு காரியம் என்ன? சரீரத்திற்கு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இயேசுவோடு கூட இந்த சரீரம் இணைக்கப்பட தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காது.
இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டா நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வந்துடும். இந்த காரியத்தை நான் அடிக்கடி என்னுடைய செய்தியில் நீங்களே கேட்டிருப்பீங்க, நிறைய நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறது உண்டு. இந்த இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டா ஆண்டவராக தேவன் திடீர்னு சொல்லி நள்ளிரவிலே நம்மை தட்டி எழுப்பி சொல்லுவார், இந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லுவார். நள்ளிரவு நேரத்தில் நீ என்னுடைய சமூகத்தில் இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் நீ என்னுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், கர்த்தர் பேசிடுவார். ஆனால் இந்த சரீரத்திற்கு நித்திரையை விட்டு போகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சாப்பாட்டு நேரத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்வார், இந்த ஒரு காரியத்தை விட்டு போன்னு சொல்லுவார். வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிச்சு பாருங்க, வீட்டில் போய் அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் சாப்பிடுகிறதற்கும் சமயம் இல்லாத அளவிற்கு திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இயேசுனுடைய சீஷர்கள் பார்த்திருப்பாங்க, என்னையா இந்த இயேசுவோடு கூட வந்ததுனால நமக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு, பசி வயிற்றை கிள்ளக்கூடிய நேரத்தில் ஜனங்கள் திரளாய் வந்திருக்கிறார்கள், இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரே, நீங்களாம் போயிட்டு அப்புறமா வாங்கப்பா, நாங்கள் எங்களுடைய சாப்பாட்டினுடைய வேலையை முடிச்சிடுவோம் என்று சொல்லி இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரே. சொல்ல மாட்டார் அவர். ஏனென்றால் அவருக்கு சரீரத்தை காட்டிலும் பிதாவினுடைய திட்டம்தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருக்கு சரீரத்தினுடைய தேவைகளை காட்டிலும் தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் தன்மைதான் பிரதானமானது. இயேசு அதைத்தான் இந்த உலகத்திலே போதிக்கும்படிக்கு வந்தார். நம்முடைய சரீரம் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும், நம்முடைய சரீரம் மெய்யாகவே வாஞ்சிக்கக்கூடிய எதையும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்க ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். சரீரம் சொல்லும் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கணும்னு சொல்லும். இயேசு சொல்வார், இரவு பகல் பாராமல் உழைக்கும்படி ஓட வேண்டும். சரீரம் சொல்லும் நல்ல ஒரு பஞ்சு மெத்தையில படுத்து தூங்கணும் சரீரம் சொல்லும். கர்த்தர் சொல்வார், பாதியில அதாவது வழியில நீ வந்து படுத்து உறங்கு, நீ வந்து அதாவது அந்த போகக்கூடிய வழியிலே எந்த விதமான காரியமும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை குறித்து நீ எவ்வளவேனும் கவலைப்படாதே. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பேசுவார். ஏனென்றால் இந்த உலகத்திலே காணப்படும் ஆடம்பரத்திற்காகவோ இந்த உலகத்திலே காணப்படும் அநேகம் விதமான மேன்மைக்காகவே நீ உருவாக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேரை வச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த பேரை நான் அடிக்கடியாக என்னுடைய செய்தியிலே நான் என்னுடைய ஊழியத்திற்கு போகக்கூடிய இடத்துல நான் சொல்லுகிறது வழக்கம். கொஞ்சம் நீங்களா கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள்ல கர்த்தர் நமக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாரு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆசையா இருக்கலாம், என்ன பேர் வச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே பேரை வச்சிருக்கிறாரா, தனித்தனியாக வச்சிருக்கிறாரு, இல்லை ஒட்டுமொத்தமாக தான் ஒரே பேரை வச்சிருக்காரு, என்ன பேர் வச்சிருக்கிறாரு, எப்படி கூப்பிட்டு போறான்னு பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. கர்த்தர் நமக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார், பரதேசின்னு பேர் வச்சிருக்கிறார். நம்ம வீட்டில் இந்த பேரை திட்டுறதுக்கு தான் பயப்படுவோம், நம்ம வந்து பயன்படுத்துவோம், பரதேசி பயிலே அப்படி சொல்லுவோம் இல்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே வாழும் எல்லா மனிதர்களும் பரதேசிகள். உலகத்துல ஒரு அடி நிலம் கூட நமக்கு உரிமையானது கிடையாது. ஏனென்றால் நம்முடைய உலகமோ வேறொரு இடத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே தங்கி இருக்க எனக்கு பிரியம் உண்டு, என்றாலும் நான் மற்றும் ஒரு உலகத்தை நாடுகிறேன். அந்த இடத்திலே நிலையான சுதந்திரம், நிலையான உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த உலகத்தை நான் தேடி நாடி கடந்து போகிறேன் பவுல் சொல்லுகின்றார். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசை இருக்கிறது சொல்லுகின்றார். என்னுடைய உலகம் இங்கே இல்லை. ஆண்டவராக இயேசுவை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் கேட்டாங்க, எல்லா விதமான மக்களும் கேட்டாங்க, ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரிகள் கேட்டாங்க, நீ ராஜாவான்னு கேட்டாங்க. இயேசு சொன்னார், ஆம் நான் ராஜாதான், ஆனால் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் எனக்கு உரியதல்ல. எனக்கு மறு உலகத்திலே வேறொரு ராஜ்யத்தினுடைய அரசனாய் கர்த்தராகிய தேவன் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த உலகத்தினுடைய மகிமையை தேடக்கூடிய நீயும் நானும் இந்த உலகத்தில் பரதேசியை போல காணப்படணும். இந்த உலகத்தின் மேன்மை உன்னை ஈர்க்கக்கூடாது. இந்த உலகத்தின் ஆடம்பரம் உன்னை மெய்யாகவே ஈர்க்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே காணப்படும் ஏதாகிலும் ஒன்றை உன்னை ஈர்க்கிறது உண்டானால் நீ இன்னும் மறு உலக வாசியாய் மாற்றப்படலன்னு சொல்ற. இயேசுவோடு கூட இணைக்கப்படும் பொழுது இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவின் வாழ்க்கையை விட்டு துண்டாடி போட ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்திலே எதையெல்லாம் நீ மேன்மையாக நினைவுபடுத்துகின்றாயோ, எதையெல்லாம் நீ மேன்மையாக பார்க்கிறாயோ, எல்லா காரியத்தையும் விட்டு நீ கடந்து வா சொல்லிட்டே வருவார். அவர் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக ஒரு சீஷன் ஒருத்தன் வர்றான்.
வரக்கூடிய அந்த சீஷன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அப்பாவை நான் போய் அடக்கம் பண்ணும்படிக்காக எனக்கு நீர் உத்தரவு தர வேண்டும்னு கேட்கிறான். உடனே இயேசு சொல்லுகின்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றார். கொஞ்சம் யோசிங்க, தகப்பனுக்கு செய்ய வேண்டிய பணின்னு ஒரு பணி இருக்கிறது. மற்ற நாட்களில் நம்ம கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, ஆனால் செத்து போன பிறகு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான சில பணிகள் உண்டு. என்ன பணி செய்யணும்? அவங்க தான் என்ன செய்ய வேண்டும், அதாவது தன்னுடைய பெற்றோரை சுமந்து கொண்டு அந்த கிரேவ்யார்டுக்கு அவங்க எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடிய வரைக்கும் தகப்பனுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய அநேகம் கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை இயேசுவோடு கூட அந்த சீஷன் பேசின பொழுது அவர் சொல்லுகின்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றார். அப்படின்னா இந்த உலக வழிபாடுகளுக்காக நான் உன்னை உண்டாக்கலப்பா, நீ என் கூட இணைக்கப்பட்டா இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் உன்னை எவ்வளவேனும் அசைய பண்ணவே கூடாது. இந்த உலகத்தில் காணப்படும் எந்த விஷயமும் உன் மனதை ஈர்க்கக்கூடாது, உன்னுடைய மனதை இழுக்கக்கூடாது. இப்படி ஏதாச்சும் ஒரு காரியம் உன்னை ஈர்க்கிறது உண்டானால், சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஊழியம் பார்ப்பாங்க. சில சபைகளில் சில காரியங்களை பற்றி சொல்லுவாங்க. அதில் என்னென்னா, சில பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட எனக்கு அதாவது என்னுடைய செவி வழி செய்தி கேள்விப்பட்ட காரியத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு சில பிரசங்கிமார்களை கூட்டிக் கொண்டு போவார்களாம். போகும்போது அந்த பிரசங்கியார்கள் கேட்பார்கள், சரி இந்த பிரசங்கம் முடித்த பிறகு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே இந்த பிரசங்கியாருக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு சிக்கனோ அல்லது மட்டன் பிரியாணி வைத்திருக்கிறோம். பிரசங்கத்தை பார்த்தினா அப்படி ஃபயராக வருமா. ரெண்டாவது அடுத்தது ஒரு வேளை அங்கே சிக்கன் மட்டன் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இது உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது அங்கே சிக்கன் மட்டன் வைக்காமல் வெறும் அதாவது வெஜிடபிள் சாப்பாடு போடுறாங்க, வெஜிடேரியன் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பிரசங்கம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு சின்ன ஒரு லைட் டிஃபன் மாத்திரம் கொடுக்குறான்னு வச்சுங்க. அதில் இந்த பிரசங்கியார் சொல்லுவார், உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். நான்காவது காரியம் ஒன்றுமே இல்லைங்க, முடித்த பிறகு ஒரே ஒரு டம்ளர் காஃபி தான் கொடுப்போம்னு சொன்னால், இல்லைங்க எனக்கு இன்னைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஏவுதலே வரல, இன்னும் ஒரு முறை நான் வருகிறேன்னு போயிடுவார். இது உண்மையிலே நடக்கக்கூடிய சம்பவம். அப்படின்னா ஜனங்கள் எதை நோக்கி போகிறாங்க? உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய பிரச்சனை, உலகத்துக்குரிய அந்த காரிய நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்படுகிறது உண்டானால் உடனே அங்கே போய் நின்று ஊழியம் பார்க்கக்கூடிய மக்கள். கர்த்தர் சொல்கிறார், அதாவது அது அல்ல, சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றும் அனுபவம், எல்லாவற்றையும் இழந்து போன அனுபவம், நடுத்தருவிலே நிற்கக்கூடிய ஒரு அனுபவம், உன்னுடைய சரீரத்திலே காணப்படும் எல்லா ஆடை ஆபரணங்களை களைந்து போட்டு கர்த்தருக்கென்று நிர்வாணியாய் அவரை நோக்கி பின்பற்றும் அனுபவம், அதுதான் கிறிஸ்தவம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. லக்ஸூரியஸாய் வாழுகிறதற்காக அல்ல, பெரிய செல்வங்களையும் ஆசைகளையும் அந்தஸ்துகளையும் பெறுகிறதுக்கு இது நமக்கு காலம் இல்லை, இது நமக்கு நேரம் இல்லை. இயேசுவோடு கூட இணைக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் அவன் இழந்து தவிக்கத்தான் தீர வேண்டியது அவசியம். கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டான் ஒரு கள்ளன். எந்த இடத்துல இணைக்கப்பட்டான் பாருங்கள், அவராக சிலுவையிலே அறையப்பட்ட பொழுதுதான் இயேசுவோடு கூட அந்த கள்ளனும் ஒன்றாய் இணைக்கப்பட்டான். நீ சிலுவையில் அறையப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும், உன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய வரைக்கும் இயேசுவோடு கூட இணைக்கப்படக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பார். இயேசுவோடு கூட இணைக்கப்படும் ஒரு நிலை, இயேசுவோடு கூட ஐக்கியம் கொள்ளும் ஒரு அனுபவம், இயேசுவோடு கூட எல்லா விதமான காரியங்களையும் மெய்யாகவே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த உலகத்திலே காணப்படும் எந்த காரியமும் நமக்கு அந்நியமானவை. இதுதான் நம்முடைய மனசுல வரணும். நாம் இந்த உலகத்திலே எந்த விதமான காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் அல்ல. மக்கள் கொடுப்பாங்க, மக்கள் எல்லா விதமான காரியத்தை பற்றி பேசுவாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதாவது அநேக விதமான காரியங்களை பற்றி அவர்கள் பேசக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, பெண் கொடுப்பார்கள், பெண் எடுப்பார்கள், அநேக விதமான காரியங்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் நீயோ வென்றால் தேவனுடைய மனுஷனை உன் காதுகளிலே விரலை விட்டு அடைத்து இந்த காரியங்களை விட்டு நீ தூரமாய் ஓடி போக வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தருடைய பிள்ளையினுடைய அடையாளம். அவன் இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு உரிமையானது அல்ல. இயேசுவோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே எதை தேடினார்கள்? யோசிச்சு பாருங்க. எதை அவர்கள் நாடினார்கள்? கட்டணம் கட்டுகிறத பார்த்தாங்களா? பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதை பார்த்தாங்களா? ஆஸ்பத்திரி கட்டுறதை பார்த்தாங்களா? அநேக விதமான பொன்னையும் பொருளையும் ஆசையும் அந்தஸ்தையும் சேர்த்தாங்களா? பாருங்க, அவர்கள் சேர்த்த பொருள் எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு வாரி கொடுத்தார்களே தவிர தங்களுடைய மேன்மையை, தங்களுடைய தேவைகளை அவர்கள் ஒரு நாளும் யோசிச்சு கூட பார்க்கல. தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய விருப்பங்களை ஒரு நாளும் அவர்கள் யோசிச்சு பார்க்கல. அப்படி யோசித்தவர்கள் கர்த்தரோடு கூட நிலையாய் நிற்கவே இல்லை. தேமா இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தான், இயேசு விட்டு ஓடிட்டான்.
அதாவது அந்த பர்னபா என்கிற மனிதனும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட கடந்து போனவன். அவன் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நோக்கின பொழுது அவனும் ஆண்டவராகிய தேவனை விட்டு போயிட்டான். ஏனென்றால் உலகத்தின் மேல் பற்றுதல் உள்ளவனுக்கு இயேசுவினிடத்திலே பங்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. உலகத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆதங்கத்தோடு கூட நீங்கள் திரும்பி பார்க்கிறது உண்டானால் இயேசுவினுடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பங்கு இல்லை. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்களை, சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கணும். எதையெல்லாம் இன்னும் நான் ஆசையாய் திரும்புகிறேன், எதையெல்லாம் இன்னும் நான் வாஞ்சித்து நாடுகிறேன், எது இன்னும் என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொண்டு வருகிறது, எதை என்னால் விட்டு விலக முடியல, என்னால் தூக்கத்தை விட முடியல, என்னால உலக ஆசையை விட முடியல, உலக அந்தஸ்தை விட முடியல. நீ இன்னும் கர்த்தராகிய தேவனுடைய பணியில போகலன்னு அர்த்தம். கர்த்தராகிய தேவன் எதை விரும்புகிறார் என்றால் ஒரே ஒரு விஷயம், இயேசுவோடு கூட இணைக்கப்படும் பொழுது இவைகள் எல்லாம் உன்னை விட்டு மெய்யாகவே கடந்து விலகி போகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். இனி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமாக ஆழமாக கவனிங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று, அவர்கள் வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியினனே நீ விதைக்கிற விதை, நீ விதைக்கக்கூடிய விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அவர் என்ன சொல்லுகின்றார்? மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஒரு மனுஷனுடைய சரீரத்தினுடைய நினைவுகள் எல்லாம், அந்த வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, சாகும்படி விதைக்க நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் செத்தேனா தான், நான் மரணம் அடைந்தால் தான் அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றப்பட முடியும். என்னுடைய வாழ்க்கை சாகும்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். எனக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலை போதும், எனக்காக என்னை நான் மேன்மைப்படுத்த வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் போதும். இந்த சரீரத்தினுடைய எல்லா காரியங்களும் சாகும்படி விதைக்கும்படிக்காக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தினுடைய நிலைகள் செத்தால் தான் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஜீவனோடு கூட எழுந்திருக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். ஒரு மனுஷன் எதை வேண்டுமானாலும் மெய்யாகவே தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுவான், எதை வேண்டுமானாலும் விருப்பப்படுவான், எதை வேண்டுமானாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே இழக்கும்படிக்காக சம்மதிப்பான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் உயிரை மட்டும் விடுகிறதற்கு சம்மதிக்க மாட்டான். எனக்கு தெரிந்த ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு நான் கடந்து போயிருந்தேன். ஏறக்குறைய ஒரு 89, 90 வயது இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு தாத்தா. அவருக்காக ஜெபிக்கும்படி நான் கடந்து போயிருந்தேன். ஜெபிக்கும்படி கடந்து போகிறதுக்கு முன்பதாக என்னுடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அங்கே போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நர்ஸ்கிட்ட போய் நான் கேட்குறது வழக்கம். இவருடைய நிலை எப்படி இருக்கிறது, இவருக்காக ஜெபிக்கிறதுக்குனால அவருடைய சிம்டம் எப்படி இருக்கிறது, என்ன பிரச்சனை அவருக்குள்ளன்னு சொல்லி முதல்ல போய் அந்த ஸ்டாஃப் நர்ஸ்கிட்ட போய் கேட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்ஸ்கிட்ட போய், அந்த வார்டு நர்ஸ்கிட்ட போய் கேட்டு, அதன் பின்பதாக அவரை போய் நான் சந்தித்து, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்க, உங்களுக்கு அதை ரிலீஃப் ஆகிறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம், இப்படி சொல்லுகிறது என்னுடைய வழக்கம். அங்கே அந்த நர்ஸ்கிட்ட போய் நான் முதலாக கேட்டு, அந்த கடைசி பெட்டில் இருக்கிறார் அந்த தாத்தா, அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன காரியம், ஐயோ அவருடைய சாவை எண்ணிக்கொண்டிருக்கிறார், இன்னும் 2-3 நாள் செத்து போயிடுவார்னு சொல்லிட்டாங்க. வயசு ரொம்ப ஆயிடுச்சு, எல்லா உடல் உறுப்புகளும் பலவீனப்பட்டு போயிடுச்சு, இனி அவர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற நான் அந்த தாத்தாவை சந்திக்கும்படிக்காக வந்தேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் ஐயா, நான் உங்களுக்காக எதற்காக ஜெபிக்க வேணும்? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுமா, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணுமா, உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணுமா? இல்லை, இன்னும் நான் நீடித்த ஆயுளோடு கூட இருக்கும்படிக்காக ஜெபிங்கள். ஏற்கனவே 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் சொல்லுகின்றார், இன்னும் நீடித்த ஆயுசு இருக்கும்படிக்காக ஜெபிங்கள். நான் சாகிறதுக்கு விருப்பப்படலை. தாத்தா உங்களுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு என்ன வந்துச்சு? 90 வயசு நான் என்ன விதமான பிரச்சனை வந்துருச்சு? இன்னும் நான் அநேகம் நாட்கள் அநேக விதமான பேரன் பேத்திமார்களுடைய பேரனையும் நான் பார்க்கணுமா? எப்படி பேரம்பேத்திமார்களுடைய பேரனை பார்க்கணுமா? அந்த அளவிற்கு எனக்கு இன்னும் கர்த்தர் நீடித்த ஆயுசை தரும்படிக்காக ஜெபியுங்கள். ஒரு மனுஷன் சாகிறதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க மனமற்றவனாய் காணப்படுவார். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர் உன் சரீரத்திற்காக வாழ்க்கை வாழக்கூடியவனாய் அல்ல, சரீரத்தை சாகும்படி நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றும் அவருடைய சீஷர்கள் ஒரு முறை ஒரு வார்த்தை சொன்னாங்க, எருசலேமுக்கு நாம் இதோ போகின்றோம், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட போகின்றார். கர்த்தர் இந்த வார்த்தையை மெய்யாகவே பேசின பொழுது அவரோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்களிலே திதிமு எனப்பட்ட தோமா அங்கு இருக்கக்கூடிய மற்ற சீஷர்களை பார்த்து பேசினார், வாருங்கள் நாமும் சாகும்படி அவரை பின்பற்றுவோம்னு சொன்னான்.
அவர் பேசுகின்றார், இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றினால் பெரிய வாழ்க்கை, மகா பெரிய வாழ்க்கை இல்லை இல்லை, சாகும்படி நான் என்னை ஒப்புக் கொடுக்கவும் தைரியவானாய் காணப்படணும். அந்த காரியம்தான் ஒரு சரீரத்தினுடைய பீக், முக்கியத்துவம் வாய்ந்தது. சரீரம் தன்னை வாழ்க்கை வாழும்படிக்காக அர்ப்பணிக்கிறது எளிது. எல்லா மனுஷனும் எதுக்காக ஜெபிக்கிறாங்க? நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க? ஐயா, நான் இன்னும் நீடித்த வாழ்க்கை வாழணும், என் சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, பலவீனம் போகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுகமாய் நான் வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு வர வேண்டும், சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்து சுகமான வாழ்க்கை வாழணும், எல்லா விதமான அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் சாதகமாக்கப்பட்டு சுகமான வாழ்க்கை வாழணும். அப்படித்தான் மனுஷன் விரும்புவான். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் என்ன? சாகும்படி தன்னை ஒப்புக் கொடுக்கும் சரீரம்தான் என் கண்களிலே பிரதானமான பங்கு வகிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. நான் எந்த சரீரத்தை வாஞ்சிக்கிறேன், எந்த சரீரத்தினுடைய பலியை நான் அங்கீகரிக்கிறேன் என்றால், எவன் ஒருவன் தன் சரீரத்தை மெய்யாகவே மெய்யாகவே சாகும்படி விதைக்க ஒப்புக் கொடுக்கும்படிக்காக தன்னையே வெறுக்கிறானோ, ஒருவன் இயேசுவை பின்பற்ற மனதாய் இருந்தால், இயேசு சொன்ன முதல் காரியம் என்ன? ஒருவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். நான் வாழும்படிக்கு உருவாக்கப்பட்டவன் அல்ல, சாகும்படி உருவாக்கப்பட்டவன். சாவு ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம். செத்த பின்பு நான் மறு உலக காரியத்தின் கூடாக நான் கடந்து போய் என் தேவனை முகமுகமாய் நான் தரிசிக்க போகின்றேன். நீங்கள் இதை கேட்கும்போது யோசிக்கலாம், என்னையா அந்த ஆள் நல்லா தான் பேசிட்டு வந்தார், இப்போ சாகிறதை பற்றி பேசுகிறாரு. இல்லைங்க, நம்ம சாகிறது தான் பிறந்திருக்கிறோம். எந்த மனிதனும் நீடித்த வாழ்க்கை வாழ முடியாது. அந்த ஒரு சாவும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். என் சரீரத்தை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். நீடித்த ஆயுசுள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்களும் நானும் சாகும்படிக்க, அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. உலகத்திலே பிறந்தவன் ஒரு நாள் கட்டாயம் செத்துத்தான் தேர வேண்டும். அந்த சாவை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் ஆசரிக்கும்படி நீ உன் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால், இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாகவே உன் பலிகளை ஆண்டவராக தேவன் அங்கீகரித்து, உன் சரீர ஒப்புக் கொடுத்ததை கர்த்தராக தேவன் ஏற்றுக்கொண்டு, இந்த உலக அரங்கிலே வந்திருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தராக தேவன் மெய்யாகவே அப்புறமாக்கி போட்டு, உலகத்தை மீண்டும் ஒரு தம்முடைய பரிசுத்தமுள்ள மகிமையினால் நிரப்பி, எந்த தீமைக்குரிய கிருமையும் எந்த நாச மோசங்களும் உலக அரங்கிலே காணப்படாதபடி உன் பலியின் நிமித்தம் கர்த்தராக தேவன் உலகத்தை சுத்திகரிக்கிறதை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். உலகத்தை சுத்திகரிக்க அந்த அரசாங்கம் வருமா, இந்த ஆட்கள் வருமா? இல்லை இல்லை. இதை சுத்திகரிக்கிறதுக்கு உன் பலி ஒன்றே போதுமானதாய் இருக்கிறது. நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை சரியான பலியாய் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால், இந்த சுத்திகரிப்பு உன் நிமித்தம் கட்டாயம் உருவாக்கப்படும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் எங்கள் சரீரத்திலே காணப்படும் மற்றும் ஒரு குறைவை பற்றி எங்களோடு கூட கர்த்தர் பேசினீர். இந்த குறைவு எப்படிப்பட்டது என்கிறதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இயேசுவை வெளிப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு கூட இணையாது இருக்கக்கூடிய ஒரு நிலை, இயேசுக்கு முன்பதாக எங்கள் சரீரத்தை சாகும்படி ஒப்புக் கொடுக்காத தன்மை, இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் சரீரத்தினுடைய ஒப்புக் கொடுத்தலை கர்த்தாவை தீட்டாக்குகிறதை நாங்கள் உண்மையாகவே அறிந்து கொண்டோமே. இவைகள் எல்லாவற்றையும் புறம்பாக்கி எங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பலியாக எங்கள் சரீரத்தினுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்க ஆவியானவராகிய கர்த்தர் நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட யாராயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று முழுவதும் ஒப்புக் கொடுத்து, இந்த உலகத்திலே வந்திருக்கும் பெரிய பிரச்சனைகளை அவர்கள் தங்கள் ஒப்புக் கொடுத்ததினாலே கர்த்தாவை தீர்வடைய பண்ணும்படிக்காக ஒவ்வொருவரையும் நீர் பக்குவப்படுத்தி பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக உங்கள் சரீரத்தை பழுதற்ற நிலையிலே ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாய் தேசத்திலே வந்திருக்கக்கூடிய வாதைகளும் பிரச்சனைகளும் உங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய காரியத்தை நிமித்தம் நிவர்த்தியாக்கப்படுகிறதை அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்களை காணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.